இன்னைக்கு வந்து கொலசாமி கோயிலுக்கு பொங்க வைக்க போறோம். அதனால காலையில ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு, குளிச்சு கிளம்பி நேரா பழைய வீட்டுக்கு போய், அங்க வீடு வாசல்லாம் கோலம் போட்டுட்டு, பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு, அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்க கொலசாமி கோயில் வந்து உள்ளூருக்குள்ளேயே தான் இருக்கு. நடந்து போற டிஸ்டன்ஸ் தான். என்ன காரணத்துக்காக பொங்க வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எங்க கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு 48வது நாள் மண்டல பூஜை வரைக்கும் ஊர்ல வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க கொலசாமி கோயிலுக்கு பொங்க வைக்கணும் அப்படின்னு பூசாரி சொல்லியிருந்தாங்க. அதனால பொங்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு 40வது நாள் நாங்க பொங்க வைக்கிறோம். முன்னாடியே வச்சிருப்போம். ஆனா வந்து எங்க வீட்ல எங்க மச்சான் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துருந்துச்சா, அதனால 30 சில்ற வரைக்கும் தள்ளி போட்டிருந்தோம். அப்புறம் இன்னும் சில தடைகள்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி 40வது நாள் பொங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி அருள் குடுத்துருக்கும் போல. சூப்பரா ஃபேமிலியோட போய் நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டா வந்திருந்தது. அங்கேயே எல்லாருக்கும் பிரசாதம் குடுத்துட்டு, நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போன உடனே வேலையா டிவிய தான் போட்டோம். ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ஆர்வமா காத்துட்டு இருந்தோம். யார் ஜெயிக்கணும்னு நான் நினச்சேனோ அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அந்த சந்தோஷத்தோட அப்படியே பழைய வீட்டுக்கு போயிட்டு, அங்கேயும் வந்து பத்தி போட்டு சாமி கும்பிட்டுட்டு, சாமிக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் போய் டிவிலயே உட்காந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா கடையே திறக்கல. டிவிக்கே ஜெயிச்சிருச்சு.